நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாசிவ் இன்கம் அப்படின்றத பத்தியும் பார்க்க போறோம். இதுவரை என்னோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இப்ப பாசிவ் இன்கம் பத்தி ஃபுல்லா டீடைலா பார்ப்போம். அது நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் போதும் உங்களுடைய பணம் உங்களுக்காக வேலை செய்யணுமா, இது பண்றதுதான் பாசிவ் இன்கம்ங்க. இப்போ இந்த ஆக்டிவ் இன்கம் சேலரி அப்படின்றது எப்படின்னாக்க, நம்ம வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது மட்டும்தான் நம்மளுக்கு இன்கம் வரும். நம்ம ஒரு மெடிக்கல் ஏஜென்சினால லீவ் போட்டாலோ இல்ல நம்மளுக்கு ஒரு மாசம் வேலைக்கு போக முடியாத சிச்சுவேஷன் அமைஞ்சது, நம்மளுக்கு இன்கம் ஸ்டாப் ஆயிடும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பாசிவ் இன்கம் இன்னைய காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இன்னைக்கு ஐடில எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாப் செக்யூரிட்டின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம நிறைய கேள்விப்படுறோம், ஒவ்வொரு கம்பெனிலையும் லே ஆஃப் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு ஒரு பாசிவ் இன்கம் இருந்ததுன்னா நம்ம தைரியமா நம்ம லைஃபை லீட் பண்ணலாம். இந்த பாசிவ் இன்கம் அப்படின்றது எப்படிலாம் என்னென்ன முறையெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக்ஸட் டெபாசிட்ல போட்டா இன்ட்ரெஸ்ட் வரும், மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டா அதுல நம்மளுக்கு எஸ்டபிள்யூபி வழியா நம்ம மாசம் வருமானம் வர வைக்கலாம். இல்ல ஒரு வீட்டு கட்டி வாடகை விட்டோம்னா அதுல நம்மளுக்கு ரெகுலர் இன்கம் வரலாம். சோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல போட்டோம்னா அதுல டிவிடெண்ட் வரும். சோ இந்த மாதிரி பண்றதா நம்மளுக்கு பாசிவ் இன்கம். அதாவது என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு டைம் போட்டுருவோம், அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி நம்ம ஒரி பண்ணிக்க மாட்டோம். அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் வந்துட்டே இருக்கும். நம்ம அதை இப்ப வேலைக்கு போற மாதிரி டெய்லி அது இது வேலைக்கு போகணுன்றது தேவையில்லை. இப்ப நிறைய பணக்காரங்க பண்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் இதுதான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுடைய அசெட்டை பில்ட் பண்றதுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. சோ அசெட்டை பில்ட் பண்ணிட்டு அந்த அசெட் பின்னால அவங்களுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனா இன்னைக்கு ஆக்சுவல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா 90% ஆஃப் த பீப்புள் ஒன்லி ஆக்டிவ் இன்கம் மட்டும் தான் நம்பி இருக்காங்க. இந்த ராபர்ட் டி கியோசாகி அப்படின்னு இருக்காரு, அவர் சொல்றது கூட என்ன சொல்லுவார் அப்படின்னாக்க, புவர் பீப்புள் ஒர்க் ஃபார் மணி, காசுன்னு வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க. ரிச் பீப்புள் பில்ட் அசெட்ஸ். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்றேன். இப்போ ஒருத்தர் மியூச்சுவல் ஃபண்ட்ல மாசம் 10,000 ரூபாய் எஸ்ஐபில போடுறாரு, 20 வருஷம் போடுறாரு. அப்போ எவ்வளவு போட்டிருப்பாருன்னா, அவர் 24 lakhs போட்டிருப்பாரு. ஆனா அவருக்கு கிடைக்கக்கூடிய வெல்த் அட் த எண்ட் ஆஃப் த 20th இயர்ல 1.5 crores வரைக்கும் கிடைக்கும். அதாவது ஒரு 15% ரிட்டர்ன் வச்சோம்னா. சோ அந்த வெல்த்தை வச்சு மறுபடியும் அவர் ரெகுலர் இன்கம் ஜெனரேட் பண்ணிக்கலாம். சோ வேலைக்கு போகும்போது ஆக்டிவ் இன்கம் பண்ணும்போது இந்த பாசிவ் இன்கம்க்கு அவர் பேரலா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே வராரு. சோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வேலை இல்லைனாலும் அவரால் he should be able to manage his family. இதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒருத்தருடைய வாழ்க்கையை மாத்துறது அவருடைய சேலரி மட்டும் மாத்தாது. அவர் வெல்த்தை அதாவது அசெட்ஸை பில்ட் பண்ணாருன்னா அவருடைய ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டா இருக்கும். அதனால எல்லாருமே ஒரு பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்றதுக்கு உங்களால என்ன முடியும் அப்படின்றத பாருங்க. உங்களுக்கு சப்போஸ் அதுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும், இல்ல சஜஷன்ஸ் ஐடியாஸ் வேணும்னா நான் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.